மேம் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் மேம். என்னம்மா, நான் இன்னும் காலேஜ்குள்ளேயே வரல, அதுக்குள்ளே இவ்வளோ அவசரமா? இல்லை மேம், ஷான் சார் பண்ணுறது எதுவுமே சரியில்லை மேம். கிளாஸ் பசங்கள்லாம் கெடுத்துட்டு இருக்காரு. அவர் மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுங்க மேடம். கிளாஸ் பசங்களை போய் செக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆஃபீஸில் வந்து பேசுங்கம்மா. என்ன ஷான், உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, உண்மையா? என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? நீங்கள் பசங்களுக்கு செக்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா? நீங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் தானே? எதுக்கு ஷான் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? அதுவும் பசங்க பொண்ணுங்க 2 பேரும் இருக்கிற கிளாஸ்ல இதை பார்த்துருக்கீங்க. கர்மா மேடம், இவர் உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க மேடம். எதுக்கு இவரெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுங்க. அட இருமா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. மேடம், நான் ஒன்றும் தப்பாக பேசலையே மேடம். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம ஊரில் மட்டும்தான் இதெல்லாம் ஏதோ தப்பாக பார்க்குறாங்க. ஃபாரின்லலாம் இதுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அவங்க ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது, காலேஜ் முடிக்க போகிறாங்க. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன பேசாரு பாருங்க மேடம். சார், என்ன அறிவா பேசுறதா நினைப்பா? கிளாஸ்ல பசங்க மட்டும் தான் இருக்காங்களா என்ன சேர்ந்து கும்மி அடிக்கிறதுக்கு? பொண்ணுங்களும் இருக்காங்க சார். கொஞ்சமாச்சும் டீசெண்டா நடந்துக்கோங்க. மேடம், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கன்சென்ட் வாங்கிட்டு தான் இதை எடுத்தேன். ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா உங்ககிட்ட வந்து? சொல்லுங்க கௌசல்யா, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்ல மேடம், யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் வந்து சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? அப்புறம் எதுக்கு கௌசல்யா? மேடம், இதெல்லாம் தப்பு இல்லை மேடம். நீங்க போயிட்டு அந்த கிளாஸ் பசங்க யாரையாவது வர சொல்லுங்க. டோன்ட் வேஸ்ட் மை டைம். நான் கூட பசங்க தான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன். மேடம், இந்த செக்ஸ் எஜுகேஷன்ன்றது பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். இதை ஸ்கூல்லேயே ஒழுங்காக சொல்லிக் கொடுத்துருக்கணும். அதை சொல்லிக் கொடுக்காதனால தான் இப்போ நான் காலேஜில் சொல்லித்தரேன். இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நடுவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தப்பான விஷயம் எதுவுமே நடக்காது. மார்னிங் சார். மார்னிங் மேம். ஃபர்ஸ்ட் வணக்கம் உங்க சாருக்கு தான் வைப்பீங்களோ? சரி, அதை விட உங்க சார் உங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் பத்தி டீச் பண்ணார்ல, அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். பொண்ணுங்களுக்கு? பொண்ணுங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை மேடம். கௌசல்யா மேமுக்கு தான் ஷான் சாரை பிடிக்காது, அதனால போட்டு விடணும்னு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க மேம். சரி சரி போ. மேம், இதெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தா என்னோட பார்வை கண்டிப்பாக மாறி இருக்கும் மேம். இவர் மாதிரி டீச்சர் கிடைக்கிறதுக்குலாம் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் மேம். நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? கிளாஸ் போடா. ஓகே மேம். உங்க டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸ் மட்டும் நடத்தாம வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லி தரீங்க. தேங்க்யூ மேம். சரி போங்க. ஏங்க, நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் ஒரு ஆள் வைக்கலாமா? வெளியிலயும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதான். ஏய், வீட்டு வேலை பார்க்குறது உன் வேலை தானே? ஏன் இப்படி சோம்பேறித்தனப்பட்டு இருக்க? இப்போ வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க முடியாது, அதெல்லாம் தண்ட செலவு. சரி, நீங்களாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல? எது? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நீ எனக்கு பொண்டாட்டியா இல்லை நான் உனக்கு பொண்டாட்டியா? வீட்டு வேலை பார்க்குறதுலாம் உன் வேலை தான், அதை நீ தான் செய்யணும், சரியா? சரி. அண்ணே. அம்மா வாங்கம்மா. தங்கம், எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எனக்கு என்னம்மா? என்னம்மா, நான்லாம் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேனா? என்னெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டேன். ஏண்டா, உன்னை கேட்டான்னா அவளை கேட்டானா? எல்லாம் ஒண்ணுதான்டா மோத்த. சரிம்மா, பாத்திரம் வளர்க்குறதுலாம் கொஞ்சம் இருக்கு, விளக்கிட்டு உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ம், பரவாயில்ல கௌசி. என் பையன் ரொம்ப உனக்கு உதவியா இருக்கான் போல இருக்கு. அத்தை, அவர் நடிக்கிறாரு அத்தை. அவர் வீட்டு வேலைலாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டார். பாத்திரம் கூட கழுவுற மாதிரி நடிக்கிறாரு. வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆள் வைங்கன்னு சொன்னேன், அதுக்கே பண்ண மாட்டாரு. இது எங்க பண்ண போறாரு? வெளியிலயும் வேலை பார்த்து வீட்லயும் வேலை பார்க்கறது முடியல அத்தை. டேய் சான், வாங்க. இதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? அவனா மனுஷியா ரோபோவா? மிஷினா? அவ 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறது. சி, உங்க அப்பா புத்தி உனக்கு அப்படியே இருக்குடா. நானாவது வீட்டுல இருந்து வேலை பார்த்தேன், அவ வெளியிலயும் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வந்து வேலை பார்க்கணும். ஒரு பொண்டாட்டி மனசை புரிஞ்சிக்க தெரியாத உனக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, என் புத்திய சிறு போல அடிக்கணும். மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. என்னடா நான் நினைக்கிற மாதிரி இல்ல? ஏண்டா, பொழுதன்னைக்கு அவ கூட தானே இருக்கிற. அவ இன்னைக்கெல்லாம் வேலை பார்க்கறது உங்களுக்கு தெரியாது? தெரியும் தானே? தெரியுமா? ஆம்பளை திமிரா?
அவ வேலை செஞ்சு பாடுறா, அப்ப தெரியும் அவ கஷ்டம் என்னன்னு. போ போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. என்னை மன்னிச்சிருக்க கௌசி, நான் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன். பரவாயில்லைங்க. இங்க பாடுறா, நான் போனதுக்கு அப்புறம் அவளை கஷ்டப்படுத்தலான்னு மட்டும் நினைக்காத. நான் இன்னும் 2 மாசத்துக்கு இங்கே தான் இருப்பேன். பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு மதிக்க கத்துக்க, புரியுதா? புரியுதுமா. தம்பி ஒரு நிமிஷம், இது கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பார்த்து சொல்லுப்பா. பாட்டி, இது கள்ள நோட்டு. ஐயோ, என்னப்பா சொல்ற? உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடு. மா என்னாச்சுமா? அம்மா, ஒரு படுபாவி 500 ரூபா கள்ள நோட்டை கொடுத்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டாம்மா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த வேவாத வெயில்ல ஒரு வேளை சோத்துக்காக படாத கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறேம்மா. இந்த காசு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மா அழாதீங்கம்மா, பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. நான் சம்பாதிக்கிற காசுலாம் எனக்கு மருந்து மாத்திரைக்கே ரொம்ப செலவாகும். வீட்டில் 2 பிள்ளைங்க, 2 பேரும் படிக்கிறாங்க, அதுக்கு வேற நிறைய செலவாகுது. ரொம்ப கஷ்டப்பட்டாமா என் வாழ்க்கையை ஓட்டுறேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நானே ரோட்டோரமா கொஞ்சமா காய்கறிங்க வாங்கி வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி கொடுங்கன்னு 500 ரூபாயா கொடுத்தான். நான் என்கிட்ட சில்லறை இல்லைன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அவன் கேட்குற மாதிரி இல்லை. சரி வியாபாரம் போயிடுமேன்னு காலையிலேருந்து வியாபாரம் பண்ண காசு மொத்தத்தையும் 480 ரூபாயா அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்மா. அப்புறம் தான் தெரியுது அது கள்ள நோட்டுன்னு. என்ன பண்ணுவேன்னு தெரியலம்மா. அம்மா நீங்க அழுகாதீங்கம்மா, அந்த காசு நான் கூட கொடுக்குறேன். வேணாம்மா, என்ன வயசானாலும் நான் உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடணும் தாம்மா நான் நினைக்கிறேன். நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க பார்த்தீங்களா, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, தேவையில்லாத வேலை. மா அவனை மாதிரி எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரியா இருக்கும். நீங்க கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க, ஏதாச்சும் சாப்பிட்டு போலாம். மா சில்லறை இல்லைம்மா, வேற நான் இங்கே தான் அடிக்கடி வந்து வாங்குவேன், வாங்கிக்கோங்க. மா நான் சொன்னேன்லம்மா என்னை ஏமாத்துறானு, அந்த பையன் தான்மா. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை? தம்பி நீ சின்ன பையனா தானே இருக்க, உழைச்சி சம்பாரிச்சா என்னப்பா? ரொம்ப கஷ்டப்படுறவப்பா, என்னை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. டேய் நீ போலீஸ் ஸ்டேஷன் வா, உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் திருந்துவேன். இப்படி இன்னொருத்தவங்களோட உழைப்பை திருடி பொழைக்கிற உனக்குலாம் வெக்கமா இல்ல? மா கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? உங்க பையன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சார் அவங்க முன்னாடி உண்மையை பேச முடியாது, அதான் அவங்கள வெளியில போக சொன்னேன். ஆக்சுவலா உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாயிட்டு இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. டாக்டர், எங்கள் அம்மா ஒரு நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலான்னு இருக்கேன். ஏன் சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? டாக்டர், எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு எங்கள் அம்மாவை பார்த்தாலே பயமாக இருக்கு டாக்டர். திடீர்னு கத்துறாங்க, அலறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சுயநலத்தை இழந்துட்டு வராங்க டாக்டர். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க உங்க அம்மா சார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சில மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் பேஷண்ட்டை நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க சார். டைமுக்கு சாப்பாடு தர மாட்டாங்க, மருந்து தர மாட்டாங்க, ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சிருப்பாங்க சார். அதுக்கு என்ன டாக்டர் பண்ணுறது? கடைசி வரைக்கும் கூடயே வச்சா பார்த்துக்க முடியும். சரி உங்கள் அம்மா வர சொல்லுங்கள். ஏன் டாக்டர், அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட போகிற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வர சொல்லுங்கள். அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்கள் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என் பிள்ளைக்கு என்னம்மா ஆச்சு? உங்கள் பையன் ஒழுங்காக தண்ணி குடிக்காததுனால அவருக்கு இல்லை பிரச்சனை வந்துருச்சு.
ஸோ ஆப்ரேஷன் பண்ணி நீ வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கு. இதனால அவர் உயிருக்கே கூட பாதிப்பு வரலாம். ஐயோ, நம்ம அப்படி சொல்றீங்க. ஏதாவது பண்ணி என் பிள்ளையை காப்பாத்திடுங்கம்மா. ஒன்றும் பண்ண முடியாதுமா. யாராச்சும் ஒரு key கொடுத்தா மட்டும்தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். யாரையோ ஏமா கேட்கணும், என் எடுத்துக்கம்மா. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திடுமா. உங்கள் பையனுக்கு key கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதனால உங்கள் உயிருக்கு பாதிப்பு வரலாம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் பிறந்தான். ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டம்மா. அவனுக்கு எதுனா ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதுமா. என் உடம்புல இருந்து எந்த ஒரு பணாலும் எடுத்துங்க, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திடுமா. உனக்கு புண்ணியமா போவோம். மா, உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கீங்களா? காப்பாத்திருங்கம்மா. பார்த்தீங்களா சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு. இப்படி பாசமாக பார்த்துக்கிற அம்மா போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன்னு சொல்கிறீங்க. இதுவே சின்ன வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உங்கள் அம்மா தெருவில் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மேடம். அப்புறம் ஏன் சார் நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க? நம்ம உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பையன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார் உங்கள் அம்மா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க பார்த்தீங்க. என்னை மன்னிச்சிருங்க மேடம், ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன். சார், ஒரு அம்மாவுக்கு கால் இல்லைனாலும் தான் பையனுக்கு ஒரு பிரச்சனைனா தவழ்ந்து போய் உதவி பண்ணுறவங்க தான் சார் அம்மா. போங்க சார், நம்ம அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறதா ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. என்னானாலும் அவங்கள கடைசி வரைக்கும் தனியாக விட்டுறாதீங்க சார். ஏடா பைக் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குடா. இந்தாடா பைக் சாவி. இனிமே என் தங்கச்சியை நீ பஸ்லலாம் கூப்பிட்டு போக வேணாம், பைக்கில் தான் கூப்பிட்டு சுற்றணும், ஓகேவா? எனக்கு எதுக்குடா இப்போ 2.5 லட்ச ரூபாய்க்கு வண்டிடலாம்? டேய், உனக்கு வாங்கி தரவா வேறு யாருக்கா வாங்கி தர போகிறேன்? நீ என் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ரா. நான் இதுக்கு முன்னாடி கஷ்டப்படும் போது நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, மறந்துட்டியா? என்னம்மா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. இந்தாடா நீ கேட்ட அமௌண்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மட்டும் இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுடா. தேங்க்ஸ்லாம் எதுக்குடா, என் டென்ஷனாக நான் தரப்போகிறேன். இல்லைடா, நான் எப்போ காசு கேட்டாலும் நீ கொடுத்துட்டே தான் இருக்க. நானும் உன்ட்ட இன்னும் திரும்ப கொடுக்கல, தான் கேட்குறேன். இதில் என்னடா இருக்குது, நீ எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. சரிடா, தேங்க்ஸ்டா. வரமா தங்கச்சி. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நம்மகிட்டயே காசு இல்லை, அவன் தான் வந்து சும்மா சும்மா காசு கேட்குறான்னா கடன் வாங்கிலாம் காசு கொடுத்துட்டு இருக்கீங்க. அவனும் சும்மா காசு கேட்கல, அவன் ஐடியாஸை நிறையா பேங்க்கில் பிச் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆனால் கூட அவன் பெரிய லெவலுக்கு போயிடுவான். கிழிச்சான். இதைத்தான் 2 வருஷமா சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான், வேலைக்கு கூட போகாம. அவன்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டான். நீங்கள் அவன் ஃப்ரெண்டு காசு கொடுக்கறது வேஸ்ட்டு. அப்படியே அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் உங்களுக்குலாம் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவன் என் ஃப்ரெண்டு, அவன் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலைனாலும் சரி நான் அவனுக்கு காசு கொடுத்து உதவி பண்ண தான் செய்வேன். ஏங்க இப்படி ஃப்ரெண்டுன்னு நாசமாக போறீங்க? போன வாரம் உங்கள் மாமா வந்து காசு கடன் கேட்டார்ல, அப்போ காசு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கேட்டதுக்கப்புறம் வாரி இறக்கிறீங்க. பாரு, சொந்தக்காரங்களாம் சும்மா, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. கிழிப்பாங்க நீங்களும் உங்கள் உதவக்கார ஃப்ரெண்ட்ஸும். நகருங்க. என்ன மச்சான் பார்க்குற? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாமே உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நீ மட்டும்தான் நீ பண்ணுறா மச்சான் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து என்னை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். இப்போ நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கேன்டா. எல்லாம் நீ கொடுத்த தைரியம் தான்டா. எனக்கு எப்போ காசு இல்லைனாலும் நான் கேட்ட உடனே கொடுத்த பார்த்தியா? அதனால தான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். நான் என்னடா பண்ணேன்? நீ உழைச்சிருக்க, நீ முன்னேறி இருக்க. டேய், இந்த காலத்தில் சொந்தக்காரங்க கூட காசு கேட்டால் கடனாக தாண்டா தருவாங்க. ஆனால் நீ, நான் எப்போ காசு கேட்டாலும் கொடுத்துருக்கேன். நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீ வாங்கினதே இல்லைடா. உனக்கு உதவி பண்ணால் நீ எனக்கு திரும்ப பண்ணுவேன்லாம் நான் உனக்கு உதவி பண்ணலடா. உனக்கு உதவி பண்ண வேண்டியது என் கடமைடா. தெரியும்டா, நீ என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்து எனக்கு பண்ணலன்னு. அதனால தான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் மச்சான், என் பிஸ்னஸ் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னு வையேன், இந்த வாடகை விட்டு எனக்கு சொந்த வீடே வாங்கி கொடுத்துருவேன்டா. விடுறா, நீ எனக்கு வண்டி வாங்கி கொடுத்ததே பெருசு, இதுவே போதும்டா. டேய், உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது என் கடமைடா. சரி மச்சான், எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. வரேன் தங்கச்சி, வரேன்டா. ஏங்க ஏங்க என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் பண்ண உதவி கூட மறக்காமல் பைக்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. நான் தான் லூஸ் மாதிரி தப்பாக நினச்சிட்டேன். நான் அவரை பற்றி எவ்வளோ தப்பாக பேசியிருக்கேன். ஆனால் அவர் வார்த்தைக்கு வார்த்தை என்னை தங்கச்சின்னு சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடு. எப்போவுமே பொண்ணுங்களுக்கு பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் புரியாது.
நான் அப்போ சொல்கிறது தான் இப்போவும் சொல்கிறேன். நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்பா அம்மா சொந்தக்காரங்க ஏன் நம்ம பொண்டாட்டியே கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னடா அது 4 லட்சம் எதுனா பேங்க்ல லோன் வாங்கியிருக்கியா என்ன? நான் எதுக்குமா பேங்க்ல போய் 4 லட்சம் லோன் வாங்க போறேன்? அப்புறம் எப்படிங்க அந்த லெட்டர் வந்தது? ஏன் கூட தா சார் சார் சசாங் சார் யார் சார் இங்கே? சார் நான் சொல்லுங்க. ஓ சார் நீங்கள் தானா? ஏன் சார் பேங்க்ல லெட்டர் வந்தா வந்து பேங்க்ல பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியும் நாங்கள் வரணுமா? எப்போ சார் லோன் கட்டுவீங்க? சார் நான் எப்போ சார் பேங்க்ல இருந்து லோன் வாங்கினேன்? நீங்கள் வாங்கல சார், உங்கள் ஃப்ரெண்ட் ராகுலுக்கு ஷோரிட்டி கையெழுத்து போட்டிங்களே, பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். ரொம்ப நாள் எடுக்க மாட்டான், வீட்டையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். நீங்கள் தான் கட்டி ஆகணும். சார் அவன் கட்டாம போனதுக்கு நான் எப்படி சார் கட்ட முடியும்? நான் வெறும் ஷூரிட்டி கையில் தான் சார் போட்டேன். ஏய், நான் அப்பவே சொன்னேன் உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷூரிட்டி கையெழுத்து போடாதான்னு. கேட்டியாடா? இப்போ அவன் பணத்தை தூக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டான். என்ன பண்ண போற? சார் நான் அவனை எப்படியாச்சும் பிடிச்சி கொடுத்துட்றேன் சார். ஒழுங்கா வந்து மேனேஜர் பார்த்த வழியை பாருங்க, இல்லை பிடிச்சோட தான் வருவேன். சார் ஈவினிங் கூட வந்துடுறேன் சார். போதுமாடா? போதுமா? பொண்ணுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. ஏன்டா இப்படி ஏமாலியா இருக்கிறீங்க? உங்க அப்பா என்னடானா ஃப்ரெண்டுங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நின்னாரு. இந்த வீடு மட்டும்தான் இருக்குது, அதையும் வித்துட்டு அப்பனும் பிள்ளைய நிம்மதியா இருங்க. ஏண்டா இந்த ஒருத்தனுக்கு தான் கையெழுத்து போட்டிருக்கியா இல்லை வேற எவனுக்காவது போட்டிருக்கியா? இல்லைம்மா, இவனுக்கு மட்டும் தான்மா கையெழுத்து போட்டிருக்கேன். டேய், ஏன்டா இப்படி இருக்க? ஊர்ல உலகத்துல பிள்ளைங்கள எல்லாம் பாடுறான் எப்படி இருக்கானுங்க, ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்கிற? இங்க பாரு, ஃப்ரெண்டுங்க நம்பி ஏமாந்த கடைசியில உனக்கு பட்ட நாமத்தை தான் சாத்திட்டு போவானுங்க. இன்னும் கன்றாவியே அப்படியே போய் தொலை. ஷான், உங்கள் அம்மா இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்கண்ணா. என் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் உதவி செய்ய போய் தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். பாரு, ரிட்டையர் ஆகிட்டு இன்னும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இந்த உலகத்தில் யாரும் ஏமாத்துறதில்ல, எல்லா சூழல் தான் காரணம். உன் ஃப்ரெண்டு நல்லவே நினச்சி தான் ஹெல்ப் பண்ணல. ஆனால் அவன் சூழலை கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இதை கஷ்டப்படுறது யார்? நீ தானே? ஏன்ப்பா எல்லாரும் இவ்வளோ சுயநலமாக இருக்காங்க? அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தானப்பா நான் அவனுக்கு உதவி பண்ணேன். ஆனால் அவனை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அது அம்மா உலகம். நான் யாருக்கும் உதவ மாட்டேன்ப்பா. என் வாழ்க்கையில் நான் புரிஞ்சுட்டது, நமக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம் எல்லாம். இதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஷான், 4 லட்சத்துக்கு என்னப்பா பண்ண போகிறேன்? இங்க பாடுறா, இதுதான் கடைசி வாட்டி. இனிமேல ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வந்து நின்ன நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். இதுல நகை இருக்கு, எடுத்துன்னு போய் பேங்க்ல அடமானம் வச்சுட்டு கடனை கட்டு. இந்தா. பா, உங்களால் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணல, கையில் காசு வந்து வாங்கி தரேன். ஏப்பா, இவ்வளோ பெரிய மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்க, மாதம் ஒரு 5000 உங்களால் கட்ட முடியாதா? ஒரு ஐஃபோனுக்காக நான் எத்தனை நாளாக வெயிட் பண்ணுறது? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் வெளியே போய் அசிங்கமாக இருக்குப்பா. மாதம் 5000 ரூபா இப்போ அப்பாவால் கட்ட முடியாது. பா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோன் வச்சிருக்காங்கப்பா, நான் தான் அந்த 10000 ரூபா டப்பா ஃபோன் வச்சிருக்கேன். அவங்க எதிர்க்கலாம் என்னால் ஃபோன் கூட எடுத்து பேச முடியலப்பா, அசிங்கமாக இருக்குப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்கப்பா. இந்த ஏற்று விட்டு அருண் இருக்கான்ல, அவன் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கான். இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற 17 ப்ரோ மேக்ஸு ப்ரீ புக் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் அந்த டப்பா ஃபோனை வச்சுட்டு தெரியுறேன். இந்த ஃபோனு இது வரைக்கும் 5 வாட்டி டிஸ்பிளே மாற்றிருக்கேன், ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்களா எனக்கு தெரியாது, எனக்கு நீ ஐஃபோன் வாங்கி தரீங்க. அது வரைக்கும் இந்த ஃபோன் நீங்களே வச்சுக்கோங்க. மச்சான் போலாமா? மச்சான் ஃபோன் கூட நவீனுக்கு ஒரு கால் பண்ணணும். சி, என் ஃபோன்லாம் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, வா போகலாம். அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஃபோனை கொடு. அம்மா உன் ஃபோனுங்க? ஐஃபோனுக்கு எங்கள் அப்பா இஎம்ஐ கட்டணு பேங்க்கார வந்து ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டான்டா. நீ ஃபோனை கூட. சரி இரு, உள்ள கடையில் இருக்கு, 2 நிமிஷம் வெயிட் பண்ண எடுத்து வந்துடுறேன். என்னாச்சு ஓனர்? பையன் ஐஃபோன் கேட்குறாப்பா. வா, என் ஃபோன் கொஞ்சம் தாங்க.
இந்த டப்பா ஃபோன் உனக்கு எதுக்குடா? அருணுங்க அப்பா அவன் ஐஃபோனுக்கு இஎம்ஐ கட்ட முடியலன்னு பேங்க்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டானா. அர்ஜென்ட்டாக ஃபோன் போகணுன்னு கேட்டான். அதான் கொஞ்சம் கொடுங்க. ஓனர், பசங்க ஆசைப்படுறது வாங்கி கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மாதம் 5000 ரூபா இஎம்ஐ கட்டுறது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது. அருணோட அப்பா மாத சம்பளம் வாங்குறாரு, அவராலேயும் இஎம்ஐ கட்ட முடியல. எப்போவுமே நம்ம சந்தோஷத்துக்கு வாழணும் பிரசாந்த். அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு வாழ ஆரம்பிச்சோன்னு வையேன், நிம்மதியே போயிடும். பக்கத்து வீட்டுக்காரன் டிவி வாங்குறான்றதுக்காக நம்மளும் டிவி வாங்குறது, பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்குறான்றதுக்காக நம்மளும் பைக் வாங்குறது, இப்போ ஃப்ரெண்டு ஐஃபோன் வாங்குறான்னு நம்மளும் ஐஃபோன் வாங்குறது. நம்ம வாழ்க்கையை நமக்காக வாழறதை விட்டுட்டு எப்போ அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம சந்தோஷம்லாம் போயிடுது. ஐஃபோன் வச்சுருந்தா இந்த காலத்து பசங்களாம் கெத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கறது இல்லை. இந்த ஊரில் முக்கால்வாசி இருக்கிற அப்பா அம்மா தன் பசங்க சந்தோஷத்தை தாண்டா வாழ்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன்டா பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. 5000 ரூபாய்லாம் ஒரு காசே இல்லைடா. ஆனால் அதை சும்மா ஃபோன் கட்டை யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்கிறேன். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. இனிமேல் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், யாரோடையும் கம்பேர் பண்ணியும் பேச மாட்டேன். நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதுதான்ப்பா நம்ம வாங்கணும். அடுத்தவங்க ஆசைப்படுறாங்கன்னு இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. சரிப்பா. ஓடிபி சொல்லுங்க மேடம். 7125ண்ணா. எங்கே மேடம் போகணும்? அதான் மேப்ல லொகேஷன் இருக்குல்ல, அப்புறம் என்கிட்ட கேக்குறீங்க? ஓ, எதுக்கு மேடம் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இல்லை, பார்க்க சென்னை பூசு மாதிரி தெரியுது, அதான் அட்ரஸ் தெரியுமான்னு கேட்க தான் கேட்டேன். மேப்பெல்லாம் நம்ப முடியாது மேடம், ரூட் எப்பயுமே தப்பாக தான் காட்டும். அண்ணா நீங்க ரோட பார்த்து போங்க. ரோட்டை பார்க்காம எப்படி மேடம் வண்டி ஓட்ட முடியும்? அதுவும் இல்லாமல் எனக்கு கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டே வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்குது. ஹலோ, மச்சான், உன் ஏரியா பக்கத்தில் தான் ட்ராப்பு, அந்த சைடு தான் வருவேன். இப்போது நீ என்ன பண்ணுற, உன் தெரு முனையில் வந்து நில்லு. ஏன்னா நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, இந்த வாட்டி மீட் பண்ணுறத நீ மறக்கவே மாட்ட. ஏன்னா அப்படி இருக்கும் மீட்டு. சேர்றா, உன் அவசரம் புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ண. இதோ 10 நிமிஷம் பக்கத்தில் வந்துட்டேன். அண்ணா இப்போ எதுக்கு மெயின் ரோட்லேருந்து சந்துக்குள்ளே போகிறீங்க? ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், இது ஷார்ட் ரூட்டு. கரெக்டாக உங்கள் லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணிடுறேன். ஒழுங்கா மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. மேடம், மேப்பு தெரியாத ஷார்ட்கட் கூட எனக்கு தெரியும். எப்படியாவது இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். பயப்படாத, பயந்துட்ட மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் வெளியில் வரணும்னு மட்டும் யோசிக்கணும். யோசி பேசாமல் அப்பா கால் பண்ணி சொல்லிடலாமா? ஐயோ, ஃபோனில் வேறு சிக்னல் இல்லையே, என்ன பண்ணலாம்? யோசி. அப்பா, இந்த ஏரியாவில் சிக்னல் கிடைக்காதுன்னு சபரி சொன்னானே, அப்புறம் எப்படி? ஓ ஸ்டேஷனில் தான் இருக்கீங்களா? நான் உங்கள் ஸ்டேஷன் வழியாக தான்ப்பா வந்துட்டுருக்கேன். சரி, அப்போ நான் ஸ்டேஷனில் இறங்கிறவா? ஓ, லைவ் லொக்கேஷன் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? ஆமாப்பா, மெயின் ரோட்டில் போல ஏதோ ஷார்ட்கட்னு டிரைவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. என்னது, கேப் டீட்டெயில்ஸ் வேணுமா? இதோ அனுப்புகிறேன்ப்பா. என்னாச்சுண்ணா? ஸ்பீட் பிரேக்கர் மேடம். கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பார்த்து ஸ்லோவாக போங்கண்ணா. சாரி மேடம். அப்பா, டிரைவர் பார்க்குறதுக்கு நல்லவர் மாதிரி தான் தெரிகிறாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஸ்டேஷனில் இறங்கிட்டு வந்துட்டு கால் பண்ணுறேன்ப்பா. சரிங்கப்பா. என்னண்ணே, மறுபடியும் மேப்பை ஃபாலோ பண்ணி போகிறீங்க போல? ஆமாம் மேடம், இந்த ரோட்டில் நிறையா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதான்.
அண்ணா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய பெண்களுக்கு வரும். அந்த மாதிரி நேரத்தில் டென்ஷன் ஆகாமல் நிதானமாக செயல்படணும். அதுக்கு தான் இந்த பதிவு. எல்லா கார் டிரைவரும் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லலை, சில பேர் பண்ணுறாங்க. அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. நீ இந்த கௌசி. கட்டணும். கௌசி, யார் இது? அப்பா இவர் என் ஃப்ரெண்டு தான்ப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்டு சொல்கிறேன், கொஞ்சம் பேசிட்டு வா வீட்டுப்பா வீட்டுப்பா. இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். போனால் போகுதுன்னு வேலைக்கு அனுப்பினா வேலையை கட்டிட்டேன்ல, வீட்டிலே கடை. அப்பா அப்பெல்லாம் பேசாதீங்கப்பா. நான் அவனை லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எவ்வளோ தைரியம் உனக்கு? அப்போ நாங்களும் எதுக்கு இருக்கோம்? நல்ல மாப்பிள்ளை கட்டி வைக்க வேண்டியது ஏன் வேலை? பொம்பளை அடக்குழக்கமாக இருக்க கற்றுக்கான். எது பொம்பளையும் அடக்க உடக்கமா இருக்கணுமா? இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க அப்பாங்கிறதுனால தான் மரியாதை கொடுத்து பேசினேன். இனிமே உங்களுக்கு மரியாதையே கிடையாது. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இன்னும் வாயில் எழுது. ஒழுங்கா மரியாதை நான் சொல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்க. என்னெல்லாம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணிக்க போறது நானா நீங்களா? நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியது நானு. யார் சொல்லி கொடுத்தா அப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. பாரு, கடைசியா சொல்றேன், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இரு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் ஒன்றும் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எல்கேஜி பாப்பா இல்லை. அவன் எந்த ஊரு, அவன் யாரு, என்ன ஆளுன்னு எதுவுமே திறமை எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் பேரு ஷான், சென்னை தான், என் கூட தான் ஒர்க் பண்றான். அவன் என்ன ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் அறிவோட தான் இருக்கேன். நீங்க தான் ரோட்ல போற நாய்க்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லாம இருக்கீங்க. அவன் என்ன ஆளுன்னு கேக்குறீங்க? கௌசி, அப்பாங்கிற மரியாதையோட பேசு. அப்பெல்லாம் என்னால பேச முடியாது. யாருன்னே தெரியாத ஒருத்தனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? ஷான் எனக்கு 5 வருஷமா தெரியும். அவனையும் என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. யாருன்னே தெரியாதவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்னு தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு தான் கவலை இல்ல. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். கௌஷி, ஷான், இங்க பாருங்க, நீங்க இவங்களோட அப்பா தான். அதுக்குன்னு ரோட்ல கை உங்குற உரிமைலாம் யாருக்கும் கிடையாது. உங்க பொண்ணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு கை நீட்டுவீங்களா? இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, நடக்கிறதே வேற. இந்த பொறுக்கியை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? சார் அப்படிலாம் இல்லை சார். நான் முறைப்படி உங்கள் வீட்டில் வந்து பேசலான்னு தான் பார்த்தேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை சார். எனக்கு எல்லாமே கௌஷி தான். இங்கே பாருங்க சார், எத்தனை நாள் தான் பொண்ணுங்களை வீட்டில் அடைச்சி வைக்க போகிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷான், அவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். நீ வா, நம்ம போலாம். அப்படியே போயிடு, வீடு பக்கமே வந்துடாத. ஓடுகாது ஓடுகாது.